நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். அதன் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசுகையில், தற்போது டெல்லி சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் பிஜேபிக்கு ஆதரவாக உள்ளது. டெல்லியில் பாஜக ஆட்சி அமைவது தேசத்திற்கே பின்னடைவாக கருத வேண்டும் எனவும், டெல்லி தேர்தல் முடிவுகள் குறித்து இந்திய கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக சிந்தித்து கருத்து வேறுபாடுகளை களைந்து பிரச்சினைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்து சிந்திக்க வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அதன் பின்னர் திண்டுக்கல் மீனாட்சி நாயக்கன் பட்டியில் படுகொலை செய்யப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் அகரமுத்து வீட்டிற்கு சென்று இறந்தவர் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட ஒளிப்பதிவாளர் பி. அப்பாஸ். நடைபெற்றது. அதில் நான் பங்கேற்று உரையாற்றினேன். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதும், தனியார் பள்ளிகளின் நலன்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதும் அவர்கள் நிறைவேற்றியுள்ள தீர்மானங்களில் மிக முக்கியமானவை. இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழ்நாடு, அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சரி, சட்டமன்ற எலெக்ஷன் சரி, ரெண்டுலையுமே காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். இதை பற்றி ஏற்கனவே ஷீலா தீட்சித் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தொடர்ந்து 3 முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி காங்கிரஸ். இன்றைக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது கவலை அளிக்கிறது. காங்கிரஸ் கட்சி தன்னை முழுமையாக சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நேரம் இது என்று நான் மறுபடியும் வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளேன். தேசிய கட்சி என்கிற அடிப்படையில் மாநில கட்சிகளை அரவணைத்து செல்வதில் காங்கிரஸ் கட்சிக்கு துளியளவும் ஈகோ தேவையில்லை என்பது என்னுடைய ஆழ்மையான கருத்து. மாநில கட்சிகளோடு இணக்கமாக இருந்து பாரதிய ஜனதாவின் சனாதன பாசிசத்தை முறியடிப்பதில் குறியாக இருக்க வேண்டும். இதை நாட்டு மக்கள் காங்கிரசிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், இப்ப உங்க கட்சி நிர்வாகி ஒரு பெண் எஸ்ஐயை தாக்கியிருக்கிறாரு. அது தவறான தகவல் என்று காவல்துறையை அறிக்கை வெளியிட்டார்.